வைணவம் சைவம் வேதமில்லாத மாதங்கள் மார்கழி 30 அதிமுகத்த நன்னாள். நம்ம ஏன் கார்த்திகை மாசம் மாலை போடுறோம், மார்கழி மாசம் முழுவதும் சாமி கும்பிடுறோம், தை மாசம் ஏன் ஜோதி ஆகுது, இப்பதான் விஷயம் சொல்ல போறேன். ஐயப்பனுக்கு 5 ரகசியம் தேவ ரகசியம் இருக்கு. இந்த முட்டுல ஒரு கட்டு போட்டிருக்கு, அது எதுக்காக கட்டிக்கிறார் யாராவது சொல்லுடா? ஐயப்பனுக்கு ஏன் இந்த முட்டுல கட்டிருக்கு, அந்த முட்டுல கட்டிருக்கிற விஷயம் எங்கே முடிச்சு போட்டிருக்கு, அந்த கட்டு யார் கட்டினார், அந்த முடிச்சு எங்க இருக்கு, ஏன் அதை அவுக்கல, அது எப்போ அவுக்கப்படும், அது மாதிரி ஏன் கார்த்திகை மாசம் 30 நாள், மார்கழி மாசம் 30 நாள், 60 நாள் விரதம் இருக்குதான் சாமி தரிசனம் பண்ணணும். ஜோதி கட்டாயம் பார்க்கணும். மாலை போடுறவங்க அத்தனை பேர்களும் மகர ஜோதி பார்க்கணும். காந்தமலையும் பேரு. 5 மலைகள் இந்தியாவில் மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று காந்தமலை, இன்னொன்று சதுரகிரி, இன்னொன்று அகத்தியர் மலை, இன்னொன்று கைலாய மலை, இன்னொன்று திருவண்ணாமலை. 4 மலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு மலை மட்டும்தான் கைலாயத்திலும் கேரளாவில் இருக்கிறது. இது இறைவன் படைப்புள்ள 5 மலைகள், 5 விதமான வாழ்வும் என்று பேர். அதிலே காந்தமலை பேர். ஐயப்பன் இருக்கிற மலைக்கு பேர் காந்தமலை. அங்கே மகர ஜோதி 60 நாட்கள் விரதம் இருக்கணும். நேஷ்டியாகவே விரதம் இருந்து, நேஷ்டிங்கிற வார்த்தையின் பொருள் என்னன்னா 60 நாள் பேர். நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு. ஐயப்ப பக்தர்கள் அதிகம். 365 நாள் ஒரு வருஷ நாள். நம்முடைய சுவாமிநாத ஐயா என்னுடைய மாணவர், எனக்கு சிஷியர், என் அன்புக்கு பாத்திரமானவர். அவருடைய ஒரே பெருமையை மட்டும்தான் சொல்ல போறேன். 365 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு அவர் ஐயப்ப பக்தரை பார்க்க சென்றால் 365 கிளைகள் இருக்கிறது. ஒரு மனிதனால் தோற்றப்பட்ட கிளை 365 கிளை ஆன்மீக கிளை வச்சுக்கிறார். ஒரு வருஷத்துல ஒரு நாள் ஒரு கிளையை போய் அவர் பரிசோதனை செய்தால் 365 நாள் சரியாயிடும். மாசத்துல வேலை இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அவர் எப்ப கூட நான் வந்துருவேன். சமயத்துல ஏன் கூட கோச்சுக்குவார், என்னாச்சு? ஏன்னா இந்த கோபம் உள்ளவர்களுக்கு குணம் இருக்கும். அவருடைய பிறந்த ராசி, அவருடைய அம்சம், அகில பாரத சேவா சங்கத்தினுடைய 365 பிராஞ்சி வச்சு இத்தகைய ஒரு மாபெரும் ஐயப்பனுக்கு சேவை செய்கிறார் என்றால் ஐயப்பன் அவருக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நடக்கிறது. இது இறையருள் தான். யாரையும் பாராட்டி நான் சொல்லல. இதெல்லாம் ஒரு மனிதன் ஆன்மீகத்துல மிக தலை சிறந்து இத்தனை கிளைகளை ஆரம்பிக்கிற தன்மை உடையவராக அவர் அமைஞ்சிருக்கிறார்னா அது ஐயப்பன் கொடுத்த மாபெரும் அருள். அது மாதிரி நம்ம காந்தமலையில இப்பெல்லாம் பாருங்க, எல்லாரும் மாலை போடுறாங்க. எப்ப போடுறாங்கன்னா காலையில போடுறாங்க, சாயங்காலம் ஐயப்பன் போயிட்டு வந்துடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் 60 நாட்களும் விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணினால் சுவாமி தரிசனம் கிடைக்கும். அதுதான் சொல்ல வரேன். இந்த ஐயப்பன் மட்டும் இந்த 60 நாளே பார்த்துடலாம். மற்ற இறைவர்கள் தான் நீங்க தவம் செய்யணும், புராணங்களை மேற்கொள்ளணும், வேதங்களை ஐதீகை பண்ணணும். வருஷக்கணக்கில் தவயோகிகள்லாம் தவம் பண்ணுவாங்க, மலையிலையும் குகையிலையும். ஐயப்பனுக்கு தவம் வேண்டியதில்லை, ஜபம் வேண்டியதில்லை, மந்திரங்கள் வேண்டியதில்லை. ஆச்சாரமாக 60 நாள் விரதம் இருந்தால், பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டால் ஐயப்பன் அந்த 60 நாளில் ஒரு நாளாவது உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். 60 நாள் நிச்சயமாக விரதம் இருக்கணும். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட வேணும். தை மாசம் தைப்பூச விழா, அந்த
நாளிலே இருமுடி கட்டி நல்ல பாத யாத்திரையாக நடந்து போய் பெரும்பாதை வழியாக சென்று தை மாசம் 1ஆம் தேதி மகர ஜோதி யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். நாமெல்லாம் நினைக்க தெரியாமல மாலை எப்ப வேணாலும் போட்டுக்கிறோம். எத்தனை மாலை போடணும் தெரியல, எப்படி போடணும் தெரியல. 2 மாலை போடணும். ஒன்று துளசி மாலை, இன்னொன்று உத்ராட்சம். ஒன்று பெருமாளுக்கு, ஒன்று சிவபெருமானுக்கு. 2 பேரும் சேர்ந்து பிறந்தவர் தான் ஐயப்பன். வைணவம் சைவம் வேதமில்லாத பிறந்தவர். அவர் போட்டது நாமம். நாமெல்லாம் விபூதி விடுவோம். சுவாமி வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இடையிலாக இருந்து பிறந்தவர். அதனால இந்த மாசம் வைணவ சைவ வேதமில்லாத மாதம். பெருமாள் கோயில்ல பஜனை ஆரம்பிச்சு சிவன் கோயிலுக்கு போகும், சிவன் கோயில்ல பஜனை ஆரம்பிச்சு பெருமாள் கோயிலுக்கு போகும். இந்த மாதத்துல பாருங்க, மார்கழி மாதத்துல 30 நாட்களும் பெண்கள் கோலம் விடுவார்கள். ஆண்கள் எல்லாம் பஜனைக்கு செல்வார்கள். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மார்கழி மாசம் 30 நாளும் மதிமுகுந்த நன்னாள். ஆண்டாள் பாடுறார், மார்கழி 30 மதிமுகுந்த நன்னாள் நீராட கோவேலோ என்பாவா. மார்கழி மாசம் 3 மணிக்கெல்லாம் எழுந்து தண்ணியில குளிச்சு பஜனைக்கு செல்லணும் ஆண்கள். பெண்கள் எல்லாம் கோலம் போடணும். அப்படி ஓசோன் படலம், சயின்ஸ் படி பூமியினுடைய இயற்கையிலே ஓசோன் படலம் என்ற ஒரு படலம் மார்கழி மாதம் பனி தண்ணி நம்முடைய சிரசில பட்டால் அது ஓசோன் கிடைக்கும் என்பது சயின்ஸ். அப்போ சயின்ஸ் ஒப்பிட்டு தான் ஞானிகள், தேவர்கள், புனிவர்கள் எல்லாம் இந்த விழாவை வச்சிருக்கிறாங்க. ஆகவே நாம ஏன் இந்த மாதத்துல நாம மாலை போடணும், கார்த்திகை மாசம் ஏன் மாலை போடணும், குளிருமே, மார்கழி மாசம் பனியாச்சே என்று நினைக்கூடாது. 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சால் அந்த குளிர் மாறிடும், மிகப்பெரிய சுறுசுறுப்பு உண்டாகும். தலையை திறந்து வச்சு அருமையாக போகணும். பெரியவங்க அந்த காலத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால பஜனை மடம், பஜனை கோயில் வச்சிருந்தாங்க. கிராமந்தோறும் பஜனை மடம் இருந்தது. பஜனை பண்ணி தான் அந்த விழாவை கொண்டாடுவார்கள். அதுதான் நம்முடைய ஐயப்பனுக்கும் மார்கழி மாசம் 60 நாளும் இந்த பனியில நீராடி, காலையிலும் மாலையிலும் நீராடணும். 2 வேளை நீராடினா பாடி நல்ல குளிர்ச்சி ஆயிரும். அந்த பனியினுடைய தண்ணி ஓசோன் கிடைக்கும். அது நம்முடைய பாடியில கிடைக்கும் போது ஒரு கந்தக சக்தி உண்டாகும், ஞான சக்தி உண்டாகும். அந்த 60 நாளும் கணவன் மனைவி சேராம இருக்கிறதுனால இந்திரியத்துல மணி உண்டாகும், பிரம்மச்சாரியம் உண்டாகும். அவருக்கு பிரம்மச்சாரிய விரதம் தான் முக்கியமான விரதம்.